நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. மக்கள் அனைவருக்கும் ராம்ஜி ஆடியோ வீடியோ விஷன் பெருமையுடன் இன்று வழங்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக வருகை தந்து சென்னா ரெட்டியினுடைய ஆதரவால் இந்த அரங்கு இவ்வளவு சிறப்பாக நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் பேசுறது ரெக்கார்டிங்கில் வரப்போறதில்லை. உங்களை அந்த பேச்சு பாட்டு கேட்க வைக்கிற மூடுக்கு உங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு உடசல். காரணம், எடுத்தோன்னே நாங்கள் சப்ஜெக்டை தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட்குற மூடு வராது. காரணம், உட்கார்ந்து பார்க்குறவங்கள நடக்கிற நிகழ்ச்சி அந்த பார்க்குறவங்களையும் அந்த நிகழ்ச்சியும் அப்படி ஒன்றா இணைச்சி வைக்கக்கூடிய ஒரு பாலம் எது அப்படின்னு சொன்னால் ரசனை தான். அந்த ரசனையும் கற்பனையும் உள்ள ரசிகர்களாக ஒன்று திரண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். மதுரையில் இவ்வளோ பேர் இருந்தும் தினமலரில் பத்திரிகை விளம்பரத்தை பார்த்து இவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியின் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வமும் பாட்டு பேச்சு இது ரெண்டையும் கேட்க வேண்டும் என்ற தாகமும் இருப்பதால் தான் வந்திருக்கிறீர்கள். அந்த காலத்தில் நீங்கள் சினிமா பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, சிவாஜி கணேசன் நடிச்சார் அப்படின்னு சொன்னால் நம்ம யதார்த்தமாக பேசக்கூடிய அந்த முறையில் பேசாமல் அப்படியே கற்பனையாக பேசுவார். அவர் பேசக்கூடிய பேச்சுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்பே இருக்காது. தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட பேசும்போது கூட சிவாஜி கணேசன் எப்படி பேசுவார்? அம்மா, அண்ணே வந்திருக்கம்மா, நல்லா இருக்கியாம்மா? தங்கச்சி, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா அப்படிம்பாரு. இன்னைக்கு யாராவது நம்ம தங்கச்சிக்கிட்ட இப்படி பேசியிருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க, என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? அப்படியே ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக நாளை காலையில் போய் பேசி பாருங்க உங்க தங்கச்சிக்கிட்ட. அப்பா, தங்கச்சி, உன் அண்ணே வந்திருக்கம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா அப்படின்னா உங்க தங்கச்சி என்ன சொல்லுவேன்? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தியன்னே, வெயில்ல தான் மெண்டல் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குளிர்காலத்தில் இப்படி மெண்டல் ஆயிட்டேன்னே அப்படிம்பாங்க. ஆனா அவர் நடிச்சதை பார்த்து நம்ம அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அவர் கூடயே சேர்ந்த அழுதவங்கெல்லாம் உண்டு. பாசமலர் படத்துல எல்லாம் சாவித்திரி கூட அந்த கடைசி காட்சியில கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு அப்படிங்க. கூடையே பொம்பளைய பாருக்கா அப்படின்ட்டு சேர்ந்து அழுதுச்சு, கூடையே சேர்ந்து அழுக வச்சிருவாரு. அந்த மாதிரி இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா நடத்தி கொண்டு போக முடியும். ஏற்கனவே நீங்க பார்த்த நிகழ்ச்சிக்கும் இன்னைக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மேல இருக்க பேனரை பார்த்துனே கண்டுபிடிச்சிருவீங்க எதை பத்தி நாங்க இன்னைக்கு பேச போறோம்னு.
திரைப்படத்துறையில் ஒரு மாபெரும் சாதனை புரிந்த ஒரு புரட்சி நடிகரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி இது. அவருடைய பாடல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவருடைய புகழுக்கு எந்த பாட்டு காரணமா இருந்துச்சு, காதல் பாட்டா சமூக நல பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான முறையில் உங்களை ரசிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம். நேத்து மதுரையில் எட்வர்ட் ஹாலில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. உலக எய்ட்ஸ் தினத்தில் நான் பேசினேன். எனக்கு முன்னாடி பேசுறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் இருந்தாங்க. உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். அதுகள்கிட்ட போய் பேச முடியுமா? ஒரு ஆளை கூட பேச விடல. ஒருத்தர் எந்திரிச்சு அன்பார்ந்த அப்படின்னாரு, ஓகே அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரால் பேச முடியல. இந்த எய்ட்ஸினுடைய அப்படின்னாரு, ரைட்டு அப்படின்னாங்க. அதுக்கு மேல அவர் என்ன நினைச்சிருந்தாரோ பேசுறதெல்லாம் மறந்து வச்சு அவருக்கு போய் உட்காந்துட்டாரு. இன்னொரு டாக்டர் வந்தாரு பேசுறதுக்கு. எய்ட்ஸை ஒழிப்பதற்கு 6 வழிமுறைகள் உள்ளன. 1 சரி அப்படின்னாங்க, 2 சரி அப்படின்னாங்க. அவர் 3வது தான் மறந்துட்டார். அவர் போய் உட்காந்துட்டார். இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்கள் யார், அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாம நேற்று நிறைய பேர் பேசி, ஆனா சுருக்கமா முடிச்சிட்டாங்க. எல்லாருமே 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஆனா கடைசியா எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தலைப்பு என்னன்னா எய்ட்ஸ். அதை பத்தி எப்படி பேசுறது, அது ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டிய விஷயம். இருந்தாலும் எனக்கு தெரிந்த அந்த விஷயங்கள்ல அனுபவங்களை வச்சு நான் பேசினேன். உடனே நீங்க நினைக்கக்கூடாது, எய்ட்ஸை பத்தி அனுபவமா, என்னையா அது, யோ விளையாடுறியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எய்ட்ஸை பற்றி அனுபவம்னா புத்தகத்துல படிச்ச அனுபவத்தை தான் சொல்லணுமே ஒழிய உனக்கு இதுல எப்படி அனுபவம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டப்படாது. அப்ப நான் சொன்னேன், எய்ட்ஸை அதை பற்றி ஒரு மருத்துவ அறிவை பள்ளியில படிக்கும் போதே மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி எடுத்தாங்க. அப்படி முயற்சி எடுத்து ஒரு வாத்தியார் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க எய்ட்ஸ். அந்த வாத்தியாருக்கு பயலுக்கு பேர் வச்சிருவாங்க எய்ட்ஸ் வாத்தியார் அப்படின்னு. இந்த அடுத்த பீரியட் என்னடா எய்ட்ஸ் வாத்தியார் பீரியடா அப்படின்ட்டு அந்த வாத்தியாருக்கு எய்ட்ஸ் வாத்தியார்னு பேர் வச்சு கடைசிக்கு அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உன் பேர் இப்படி வாங்கியிருக்க, உனக்கு எப்படியா என் மகளை நான் பொண்ணு கொடுக்கறது அப்படின்ட்டு. பாடத்திட்டத்திலே அதை சேர்க்க முடியாது. ஆனா எல்லோரும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய, மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நேற்று அந்த சுகாதார அதிகாரி சொன்னாரு, மதுரையில வைகை நதிக்கு வடக்கு பக்கத்துல நிறைய பேருக்கு எய்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னாரு. வடக்கு பக்கத்துல குடியிருக்கிறாள்லாம் மிரண்டு போச்சு. ஐயா முதல்ல தெற்கு பக்கத்துக்கு வந்துருவோமியா அப்படின்னு. வடக்கு பக்கத்துல இருந்து தெற்கு பக்கத்துக்கு வர்றாப்புல எய்ட்ஸை ஒழிக்க முடியுமா? ஆனா அதுக்காக அதை நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்து அந்த சேரை விட்டு எந்திரிச்சாரு. அந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டேன்ட்டாங்க. வெள்ளைக்காரையா வேற வியாதிக்காரனா இருப்பான், அதுல யாரும் உட்காராதன்னு சொல்லி அந்த சேரை பத்தியே ஒரு கதையை கட்டி விட்டு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கே எய்ட்ஸ் ஹோட்டல்னு பேர் ஒரு வயலும் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேன்ட்டான். அந்த அளவுக்கு அதை பற்றி ஒரு மிகப்பெரிய பயமும் தேவையில்லை. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நேற்று ஒரு 1.25 மணி நேரம் நான் பேசினேன். எய்ட்ஸை பற்றி ஒரு புதுமையான அனுபவமா இருந்துச்சு. அதே மாதிரி கோர்ட்ல ஒரு ஆள் சொன்னாரு, முருகன் மட்டும் 2 மனைவியை இவ்வளவு, அவரை யாராவது கொஸ்டின் பண்ணீங்களா? வள்ளி தெய்வானன்ட்டு அவர் வாடி ஜாலியா இருக்காரு திருப்பரங்குன்றத்துல. நான் 2வது மனைவி கல்யாணம் பண்ணோன்னு என்னை கோர்ட்டுக்கு அழுக்கிறீங்க, முதல்ல அவரை கூட்டி வாங்க அப்படின்னு ஒரு ஆள் அங்க வாக்குவாதம் பண்ணியிருக்கான். ஜட்ஜு ஒரு வழி ஆயிட்டாரு, இன்னும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் என்னையா செய்யறது அப்படின்னு. அது மாதிரி கடவுள்களுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து பேசிட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனாலதான் இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு இந்த தலைப்பை வச்சுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்களுடைய காரணம் என்னன்னு சொல்றதுக்கு அதை இங்க தலைப்பா போட்டிருந்தோம்னா இவ்வளவு ரசனையும் கூட்டமும் அதுல வந்திருக்காது. எம்ஜிஆருடைய பாட்டை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு அருமையான நேரம், அது அருமையான தலைப்பு, புதுமையான முயற்சி. அதனால இந்த நிகழ்ச்சி இப்பொழுது முறையாக தொடங்க போகிறது. எனவே நீங்கள் அனைவரும் இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ரொம்ப பரிதாபமாலாம் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமா உட்கார்ந்துருங்க. உங்களுடைய உணர்வு என்ன வருதோ அதை நல்லா வெளிப்படுத்தலாம். நல்ல பாட்டு அவங்க பாடும்பொழுது நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி அவங்கள ரசிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு இங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இது என்னையா எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இவங்களையெல்லாம் அப்படின்ட்டு. நல்ல சுதந்திரமாக ரசியுங்கள். நகைச்சுவையாக சொல்லும் பொழுது நல்லா வாய் விட்டு சிரிச்சு அப்படி கைதட்டினாங்க தான் உங்களை அப்படியே அழகாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அமைதியாக உட்காந்துருக்க ஆளுகளை அந்த பக்கமே அந்த கேமரா திரும்பாது. இப்படியே இருந்தால் அந்த ஆளை முதல்ல அங்கிட்டு ஓரங்கட்டு அப்படின்றாங்க. நல்லா சிரிச்சிங்கன்னா கப்புன்னு போயிடும் அந்த கேமரா, அப்படி க்ளோஸாக வரும். உங்களை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கு. காரணம், ஒரு மனுஷன் சிரிக்கும் போது தான் அழகாக இருப்பான். அதனால தான் பொண்ணு பார்க்க போகிறப்ப அந்த பொண்ணை கேட்பாங்க, கொஞ்சம் சிரி அப்படின்ட்டு. அப்படி சிரின்னு சொன்னாப்புல அந்த சிரிப்பு வராது. கல்யாண வீட்டில் அந்த கேமராமேனு ரொம்ப படாத பாடு விடுவார் அந்த அதுகளை சிரிக்க வைக்கிறதுக்கு. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ், கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னா அப்படின்னு அந்த உதட்ட அப்படியே கயிறு கட்டி இழுத்த மாதிரி இழுப்பாரு. வேணாம் ஐயா, நான் நாளைக்கு சிரிக்க முடியாது போல இருக்கு, இதுக்கு பேர் சிரிப்பா அப்படின்ட்டு சல்லுன்னு இப்படி ஒரு இழுப்பு கொடுப்பாரு. அதனால தான் அந்த போட்டோகிராஃபர் சொல்லுவார், பொண்ணு மாப்பிள்ளைய, ஐயா மாப்பிள்ளை கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்குங்கன்னாரு. அப்போ தான் அவர் யோசித்தார், தீர்க்கதரிசியா அந்த போட்டோகிராஃபர். ஏன்னா கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுங்கன்னு கல்யாணத்தன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு ஆஃப் ஆன சிரிப்பு தான் அடுத்த நாள் அந்த சிரிப்பையே மறந்தாங்க கல்யாண வீட்டில். அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நல்லா சுதந்திரமாக சிரிக்கலாம், பாட்டை கைதட்டி ரசிக்கலாம். நல்ல பாட்டு வரும் பொழுது அவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்திங்கன்னா பாட்டு பாடுறவங்கன்னா ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு முறைப்படி இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ராம்ஜி ஆடியோ வீடியோ விஷன் சார்பாகவும், வெள்ளை ரோஜா இசைக்குழுவை குழுவினர் சார்பாகவும், திண்டுக்கல் லியோனியின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று இந்த நிகழ்ச்சி தற்போது முறைப்படி தொடங்குகிறது. அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்த்தது அவரது காதல் பாடல்களா, சமூக நல பாடல்களா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த நிகழ்ச்சி விளம்பரத்தை பார்த்தவுடன் எல்லோரும் என்ன நினைத்தார்கள், பழைய பாடலா புதிய பாடலா என்று பட்டிமன்றம் என்று சொன்னவுடன் இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர் பழைய பாடல் புதிய பாடல் என்று மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்த நேரத்தில் பழைய பாடலுக்கு ஒரு இசைக்குழுவும் புதிய பாடலுக்கு ஒரு இசைக்குழுவையும் வைத்து பாடல்களை நேரடியாக பாடகர்களே பாடச் செய்து அந்த பாடல்களை பற்றிய விமர்சனத்தை நான் சொல்லி அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க எடுத்து சொல்லும்போது நீங்க பார்த்திருக்கலாம். பழைய பாடலுக்கு வாக்களித்தவர்கள் 4846 பேர், புதிய பாடல்களுக்கு வாக்களித்தவர்கள் 106 பேர் அப்படின்னு வரும். அந்த 106 பேர் கூட மறந்துட்டு போட்டிருப்பான் போல இருக்கு. அதை பார்க்கும்போது மக்கள் இன்னும் அந்த பழைய பாட்டின் மீது எவ்வளவு ஒரு ஆர்வமும் ஆசையாகவும் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு அருமையான உதாரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா புதுப்பாட்டு எழுதுகிற கவிஞர்கள்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. இது என்னையா ஒரு மாதிரி நம்மளை கொண்டு போய் விட்டாங்க, பழைய பாடலா புதிய பாடலா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பட்டிமன்றம் பேசி பழைய பாடல்னு தீர்ப்பு சொன்னப்போ கூட அவங்களுக்கு அந்த நடுவர் மேலே தான் கோபம் வந்துச்சே ஒழிய ஜனங்கள்கிட்ட இருந்தே தீர்ப்பு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடத்துல 5, 2000 இப்படிலாம் வந்துச்சு. வேற வழி இல்லாமல் 5 பேர் போட்டு விட்டுருக்கான். அது பழைய பாட்டு அன்னைக்கு கேட்காம இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க. அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க கொடுத்த ஆதரவு ரொம்ப அருமையா இருந்துச்சு. பட்டிமன்றத்தினுடைய ஒரு புதிய வடிவத்தை இது எடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. இந்த நிகழ்ச்சி வந்த பிற்பாடு தான் இப்படியும் விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. காரணம், பட்டிமன்றம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும். கற்பில் சிறந்தது கண்ணகியா மாதவியா, 3 மணி நேரம் போய் பேசுறது. யாருக்கு தேவை அந்த தலைப்பு? கற்பில் சிறந்தது கண்ணகியா இருந்தான்னா மாதவியா இருந்தான்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனப்படுதாது? கண்ணகி காலத்து வாழ்க்கையும் மாதவி காலத்து வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற ரேஷன் கடை வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கோவலன் என்ன ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்கிய வாழ்க்கை நடத்தினாரு? கண்ணகி சினிமா தியேட்டரில் 1,4 ரூபா டிக்கெட்டுக்கு வரிசையில் நின்று சினிமாவுக்கு போச்சா? அல்லது மாதவி
ஒரு சேலை வாங்குறதுக்கு புடவை சீட்டு போட்டு ஒரு மாசத்துக்கு 15 ரூபா சேர்த்து மாதவி புடவை வாங்கிச்சு. கற்பில் சிறந்தது கண்ணகியா இருந்தான்னா மாதவியா இருந்தான்னா நமக்கு அதனால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய இலக்கிய இன்பத்தை வேணா அந்த தலைப்பு தரலாமே ஒழிய மனநிலை மாற்றத்தை அந்த தலைப்பு ஏற்படுத்தாது. சகோதர பாசத்துல விஞ்சி நிற்பது பரதனா லட்சுமணனா பேசுறது. கம்பராமாயண வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அன்னைக்கு அந்த பரதனுடைய லட்சுமணனுடைய அப்பாவாகிய தசரதன் 60,000 மனைவியோட கல்யாணம் முடிச்சிருக்காரு. எப்படித்தான் மனுஷன் குடும்பம் நடத்தினாரு? என்ன 60,000 மனைவியா? மனைவி பண்ணையா? அதாவது ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு மேலையும் கீழே முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்டா பண்ணேன் இருக்கு அப்படின்னாரு ஒருத்தர். என்னத்தையான்னு கேட்டா கல்யாணம் தான் இருந்து முடிச்சு வச்சாங்க, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே அந்த ஆள் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. 2 பேர் ரொம்ப சோகமா உட்காந்துருந்தான். ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏயா ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்ட்டு. என் மனைவி இறந்துட்டா, அதனால நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படின்னாரு. நீ ஏன் ரொம்ப வேதனையா இருக்கேன்னா, என் மனைவி உயிரோட இருக்கான்னு நான் வேதனையா இருக்கேன்னாரு. ஒரு ஆளுக்கு இறந்ததுனால வேதனை, இன்னொரு ஆளுக்கு உயிரோட இருக்கிறதுனால வேதனை. ஆனா அன்னைக்கு இருந்த தசரதன் 60,000 மனைவியோட குடும்பம் நடத்தி இருக்கிறாரு. எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆளுக்கு வயசாகி போயிருக்கேன். 1 2 3 4 5 60,000 போதே 55 வயசாகி போயிருக்கேன். அதுக்கெல்லாம் சரியா இருக்குதுகளான்னு கணக்கில் எடுக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்? கணக்கு புள்ள ஓட முடியுமா? அதுக்கு மனைவிகளை கணக்கு பார்க்கும் கணக்கு பிள்ளை 1 2 3ன்னு வந்து அதுகளுக்கு அப்புறம் யார் சம்பளம் கொடுக்கறது? அதுகளை நம்பி அதுகளையும் ஒப்படைக்க முடியாது. காரணம் அவன் ஒரு 1000 தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒரு 100 200 இருந்தா பாதுகாக்கலாம். 60,000 எங்க போவேன் அவன்? அந்த ஆளு மனைவியோட அப்படி வாக்கிங் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, 60,000 பேர்த்தோட எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ஏதோ மகளிர் மாநாடு நடத்துறாங்க போல இருக்குன்னு நினைப்பாரா? ஒரு குடும்பம் நடந்து வருதுன்னு நினைப்பாரா? இது அந்த காலத்துல புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தி. அப்படிப்பட்ட தசரதன் காலத்துல வாழ்ந்த பரதனை பற்றியும் லட்சுமணனை பற்றியும் பேசி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கம்பர் எழுதிய இலக்கிய ரசனையை ரசிக்கலாமே ஒழிய வாழ்நிலையில் மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் அது அல்ல. அதனாலதான் இன்னைக்கு நாங்க தேர்ந்தெடுக்கிற தலைப்பு இந்த மாதிரி திரைப்பட பாடலை ஒட்டியே இருக்குது. காரணம், நமது வாழ்க்கைக்கும் திரைப்பட பாடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி பழைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையா மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதனாலதான் ஒரு புதுமையான சிந்தனையில் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி பழைய பாடல்களை மக்கள் அதிகமாக ரசிக்கிறார்கள் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த பழைய பாட்டை மட்டுமே எடுத்து அதுல ஒரு குறிப்பிட்ட பாட்டை மட்டும் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். அது எம்ஜிஆரை பற்றிய பாட்டு. இது தலைப்பு. ஏயா இப்ப போய் எம்ஜிஆரை பத்தி பேச போறீங்க? அதுவும் ஏற்கனவே முடிஞ்ச காலம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எம்ஜிஆரை பற்றி இன்னைக்கு ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற எம்ஜிஆர் அரசியல் எம்ஜிஆரை பற்றி கிடையாது. திரும்ப திரும்ப எங்களுடைய தலைப்பை நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, புரட்சி நடிகரின் புகழுக்கு காரணம் அப்படின்னு. நடிப்புல ஒரு மாறுதலான சுவையை தந்தவர் அவரு. அதனால இது அரசியல் நிகழ்ச்சி நினைச்சுக்கிட்டு எங்களை கொண்டு போய் எங்கிட்ட அடைச்சிட போறீங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ப ஆளு ஐயா, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்ம இதை கண்டுபிடிக்காம விட்டோம், நம்ப ஆளு அப்படின்னு கொண்டு போய் எங்களை எல்லாத்தையும் இழுத்து தள்ளிச்சுன்னா அப்புறம் நாங்க உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் கம்பிய. 1 2 3 4 5 27 கம்பி சரியா இருக்கு அப்படின்ட்டு. அந்த அரசியலுக்கெல்லாம் நாங்க இங்க போகவே இல்லை. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கமே. அதனாலதான் புரட்சி நடிகர். எம்ஜிஆருக்கு 1000 பட்டம் கொடுத்தாங்க. பொன்மன செம்மல், மக்கள் திலகம், ஊன்னு பயங்கர ஏகப்பட்ட பட்டம் இருக்கு. புரட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. அந்த எம்ஜிஆரை எல்லாம் இப்ப நாங்க பார்க்கல. புரட்சி நடிகர் எம்ஜிஆரை எடுத்து அவருடைய பாடலை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். காரணம், அவருடைய பாடலுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் புரட்சி நடிகருடைய பாடல் இன்னைக்கு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதினவர்ல அவரு. அதுல குறிப்பாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் பாருங்க, பெண்களை அப்படி கவரக்கூடிய விஷயத்துல அப்படி இருக்கு சமாச்சாரம். காரணம், அவங்கள கவர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இத்தனை ஆயிரம் தமிழ் பெண்களுடைய அந்த விருப்பத்தை கொஞ்ச நாள்ல அப்படியே கணிச்சு இழுத்துட்டு வந்தார் தன்னுடைய பாட்டுல. அதனாலதான் அந்த மக்களுடைய ரசனையை புரிந்து தன்னுடைய பாடல்களை கொடுத்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை பற்றி ஒரு அருமையான தலைப்பு. ஏன் இதை இன்னைக்கு பேசணும்?
இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புது பாடல்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். அவங்களுடைய மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக இதை நாங்கள் சொல்லவே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. என்னது, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க. அவங்களுடைய மனசை புண்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமே அல்ல. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சொல்லாம வேற யார் சொல்ல போறா? காரணம், எந்த பாட்டை கேட்டாலும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இதை எங்கேயோ போட்டாங்களே அப்படின்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு இங்கிலீஷ் படத்துல அந்த பாட்டு வருது. இது இந்த அது இல்ல அப்படிங்கிறான் நம்பாது. ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு 4 வரியை எடுத்து அந்த சிடியில இருந்து உள்ள எடுத்து அதை அப்படியே சேர்த்து விட்டு இன்னைக்கெல்லாம் உட்காந்து பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் எழுதுறது கிடையாது. அந்த காலத்துல ஒரு பாட்டை தயாரிக்கணும்னா எம்எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன், பட தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர் எல்லாம் உட்காந்து இப்படி ஒரு பாட்டு எழுதணும், இப்படி ஒரு காட்சி, இதுக்கு நீங்க பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாட்டை எழுத சொல்லி அந்த பாட்டுக்கு டியூனை போட்டு அந்த டியூனுக்கு எந்த குரலை போட்டா பொருத்தமா இருக்கும்னு அந்த குரலை தேர்ந்தெடுத்து அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி அந்த நடிகர் வாயசைச்சு அப்படி ஒரு காட்சியை உருவாக்குனாங்க. ஒரு டங்கட 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 டின் 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 டட டு 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 டின் 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 டடா டுட்டுன்ட்டான், இதுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு. இது ஒண்ணு அப்படியா எழுதிடுவான். இது யாரு பாட போறான், உனக்கு எதுக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கியா அப்படின்னா அவர் பாட்டுக்கு என்னத்தையாவது வாய்க்கு வந்து அதை எழுதி கையில கொடுத்துட்டு போறாரு. அது எந்த படத்துல யாரு கதைக்கு, சோக பாட்டா சந்தோஷ பாட்டா ஒன்னும் கவலைப்படுறது கிடையாது. எடுத்து சேர்த்து விட்டு இந்த அங்கன போடுவோமா அந்த பாட்டை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எதுன்னா, காதல் தேசத்துல பார்த்திருப்பீங்க. கதாநாயகர்கள் 2 பேரு, ஒரு ஆள் அருண், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். பாட்டு எப்படி பாடுற? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா அப்படிங்க. ஒரு கதாநாயகன் பேரு அருண், இன்னொருத்தன் பேரு கார்த்திக். நானும் படம் முடிகிற வரைக்கும் முஸ்தபா எப்பயா வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் ஒரு வயலும் இல்லை. அதுல இந்த 2 பேரோட அப்பனா இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியாரா இருப்பானா, அல்லது இன்னொரு புது ஃப்ரெண்ட் இடவேளை பிறகு வருவாயா, அவனை பத்தி முன்கூட்டியே படிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அவனையும் காணா. அருண் கார்த்திக் 2 பேர் எதுக்கு முஸ்தபா பத்தி படிக்கிறான் அப்படின்னா, அவன் கதை எழுதும் போது முஸ்தபான்னு ஒண்ணு எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு எழுதியிருக்கான். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட பாட்டு, பாட்டுக்கும் கதைக்கும் வாயசைக்கிறதுக்கும் இசைக்கும் சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. அதை சுட்டி காட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல பாட்டு எப்படியெல்லாம் காட்சியோடு கதையோடு கேரக்டரோடு ஒன்றி இருந்தது. இது மாதிரி இப்ப எழுத முடியாதா? முடியும் உங்களால அப்படின்னு அவங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக சொல்றதுக்கு தான் இப்படி தலைப்பை போட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆரை பற்றி இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏன் இதான் எனக்கு வேலையா? ஏன் அவரை பத்தி இன்னைக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் திருந்த வேண்டும், சரியான நடைமுறைக்கு போகணும்னு. இந்த மாதிரி புது பாட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிட்டதுனாலதான் அன்னைக்கு இந்த பாட்டுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் ஒரு படத்துல ஒரு கேரக்டர் அவர் நடிக்கிறாருன்னா என்ன கேரக்டர்ல போடுறீங்கன்னு கேட்பாரு முதல்ல. பெரும்பாலும் நீங்க பாத்துருக்கீங்க, எம்ஜிஆர் 73 வயசானாலும் அப்பா வேஷத்துல நீங்க நடிச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவர் கடைசி வரைக்கும் நோ அப்பா வேஷமே கிடையாது. வாலிபன் தான் கடைசி வரைக்கும், வாலிபன் தான். உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். கடைசி வரைக்கும் அந்த ஃபீல் யங்குமா, மனசுக்குள்ள இளமையாகவே இருந்தவர். அப்பா வேஷமே கிடையாது. எம்ஜிஆருக்கு புத்தி சொல்றது கூட இன்னொரு எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருப்பாரு ஒளிய, இன்னொரு கிழமை புத்தி சொன்னவே மாட்டார். ஒளி விளக்குல பாரு தண்ணியை போட்டு அப்படியே படுத்திருப்பாரு. இங்கிட்ட ஒரு 4 எம்ஜிஆர், இங்கிட்ட ஒரு 4 எம்ஜிஆர். ஒழுங்கா இருக்கணுமியா, குடிக்கப்படாது அப்படின்ட்டு அங்கிட்டு இன்னொரு எம்ஜிஆரை விட்டு தான் புத்திமதி சொல்லணும். அதே மாதிரி மற்ற நடிகர்கள்லாம் பாருங்க, கூட்டம் கூட்டமா பாடிட்டு வர்ற காட்சியை பார்த்திருப்பீங்க. நெஞ்சிருக்கும் வரையில நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை எந்த நாள் இருக்கும், வாழ்ந்தே தீருவோம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை எந்த நாள் இருக்கும், வாழ்ந்தே தீருவோம். எங்கே கால் போகும் போக விடு, முடிவை பார்த்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விரு. லா 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 லா. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை எந்த நாள் இருக்கும், வாழ்ந்தே தீருவோம் அப்படின்ட்டு 3 பேர் கை கோர்த்துட்டு பாடிட்டு வருவாங்க. ஜீப்ல அதே மாதிரி ஒரு 5-6 பேர் நிச்சயதாம்பலத்துல பாடிட்டு வருவாங்க.
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆஹா ஓ ஹோ ஆஹா அப்படின்னு கூட்டமா பாடிட்டு வர்ற மாதிரி எம்ஜிஆர் எங்கேயாவது பாடியிருக்காரா? தனியா தான் பாடிட்டு வருவார். அழுதுகிட்டு பாடினா கூட தனியா தான் பாடிட்டு வருவார். காரணம், அவர் கூட யாருமே சேரக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தார். காரணம், அவருக்கு யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, கூட கை கோர்த்துட்டு வரக்கூடாது. அப்படியே அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாரு. கடைசியா சேர்த்தாரு ஒரு ஆளை. ஏண்டா சேர்த்தம்னு ஆகிப்போச்சு அவருக்கு. அது உங்களுக்கு தெரியும், இந்த கைதட்டுறதுலே தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாமா விளக்கம் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி, அவருக்குன்னு ஒரு முறை, அவருக்குன்னு ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்ல என்னைய போடுற, இந்த பாட்டு யாரு எழுத போறா, இந்த பாட்டுக்கு யாரு இசையமைப்பா, இந்த பாட்டை யாரு பாடுவா, எந்த சூழ்நிலையில இந்த பாட்டு எனக்காக போடுறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு எந்த ராகத்துல போடுறீங்கன்னு கூட கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்குனதுனாலதான் இன்னைக்கு அவருடைய புகழுக்கு காரணமாக இருந்தது அவருடைய காதல் பாட்டா சமூக நல பாட்டா அப்படிங்கிறத உங்க முன்னாடி பல பாடல்களை எல்லாம் பாடி பாடி பேசுவதற்கு எங்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். இன்று இந்த இசைக்குழுவை உண்மையிலே நாம் பாராட்டணும். காரணம் என்னன்னா, இவர்களுக்கு அருமையான வரவேற்பு மக்கள் மத்தியிலே இன்று கிடைத்திருக்கிறது. மதுரை வெள்ளை ரோஜா இசைக்குழுவுக்கு உண்மையிலே எங்களுடைய பாராட்டுக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், மக்களை விட்டு அந்நியப்பட்டு போய் மறந்து விட்டிருந்த பாடல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து பாடியதை பார்த்து என்கிட்ட பேசும் பொழுதே ஒருத்தர் வந்து கேட்பாங்க, உங்க கூட பாடினார்ல, அருமையா பாடினாருங்க ஒரு தாத்தா அப்படின்னாரு. தாத்தாவா? அப்படி யாருமே பாடலீங்களே அப்படின்னு. ஒரு பழைய பாட்டை பாடினதுனால அவருக்கு தாத்தா இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தாவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கான தாத்தாவா அவர் இருந்தார். காரணம், இந்த சமுதாயத்தை திருத்தியது பூரா தாத்தாக்கள் தான். சாக்ரட்டிஸ் என்ன 16 வயசு குமரனா கிழவன்தான். ஈவரா பெரியார் 16 வயசுல எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? வெள்ளத்தாடி வந்த பிற்பாடு தான் அந்த மனுஷனுக்கே மரியாதை கிடைச்சு. காரணம், சமுதாயத்தை திருத்துகின்ற தாத்தாவா இருக்கிறதுல அவரை உண்மையிலே பாராட்டணும். அவர் தான் போடி ராஜு. அதே மாதிரி கூட இன்னொரு சின்ன பையன் பாடிட்டு இருந்தாரு. அவர் யாரியா, அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாருன்னு கேட்டாங்க. ஆள் இத்தினூண்டா இருக்காரு, இவ்வளவு அருமையான வாய்ஸ், மெச்சூர்டு வாய்ஸ் அப்படின்னு சொன்னார். ஒரு லோயலா கல்லூரியில வந்து மிகப்பெரிய பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னை பார்த்து சொன்னாரு, மெச்சூர்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு குரூப் ஒர்க், டீம் ஒர்க் ரொம்ப அருமையா இருந்தது, இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து நடத்துங்கன்னு மக்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் அனைவருமே கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவினால் தான் ராம்ஜி ஆடியோ வீடியோ விஷன் இப்பொழுது புதுமையாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் சொல்லி, புரட்சி நடிகரின் புகழுக்கு புகழ் சேர்த்தது காதல் பாட்டா தத்துவ பாட்டா என்று இப்பொழுது பேச போகிறோம். இப்பொழுது ஒரு அருமையான தத்துவ பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கேட்கலாமா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. அருமையான ஒரு பாட்டை கேட்டீங்க. முக்காலத்துக்கும் பொருந்துகின்ற பாட்டு இது. காரணம் என்னன்னா, இந்த பாட்டை எங்க வேணாலும் போடலாம் தமிழ்நாட்டில். காரணம், ஏமாத்துற இடம் இதுதான் ஒரு இடமே இல்லாமல் போச்சு. இந்த பாட்டு எல்லா இடத்துலையும் போடப்பட வேண்டிய பாட்டு. காரணம், இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பானுமதியை குதிரையில உட்கார வச்சுட்டு எம்ஜிஆர் நடந்து வருவார். அன்னைக்கு வந்து பெண்களை எப்படி வச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில அந்த அம்மாளை குதிரையில உட்கார வச்சுக்கிட்டு அவர் நடந்து வருவார். அதெல்லாம் எந்த காலத்துல நடக்கிற காரியமா? பொம்பளைய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல ஒரு பெண்ணை குதிரையில உட்கார வச்சுட்டு கதாநாயகன் நடந்து வந்தாரியா?
அதை பார்த்தேன் நான் உண்மையிலே. காரணம், இன்னைக்கு நம்பால் எதுக்குமே வந்து ஒரு குற்றம் சொல்லிடுவேன். ஒரு ஆள் இப்படித்தான் குதிரையில தன்னுடைய மகனை உட்கார வச்சுட்டு கிழமை நடந்து வந்துகிட்டு இருந்தார். ஒருத்தன் பார்த்தான், அறிவு இருக்காயா, இந்த கிழவனை நடக்க விட்டுவிட்டு இந்த சின்ன பைய உட்காந்துட்டு போறான் பாரு, எவ்வளவு திமிரு அப்படின்னாரு. உடனே அவனை இறக்கிட்டு கிழமை உட்காந்துட்டு குதிரை போயிட்டே இருந்துச்சு. இன்னொருத்தன் வந்தான், இங்க பாரு, சின்ன பயலை நடக்க விட்டுவிட்டு இந்த கிழமை எவ்வளவு திமிரா உட்காந்துட்டு வர்றான் பாரு அப்படின்னு. உடனே அந்த கிழமை என்னடா அது, யாரை உட்கார சொன்னாலும் இங்க குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையும் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு குதிரை போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஆள் வந்தான், பாவம் குதிரை போனத்தனமா தின்னு விட்டு இப்படி ரெண்டு வயலும் உட்காந்துட்டு வர்றானே, ஒரு வய இறங்கி நடந்து வரக்கூடாது அப்படின்னு. ரெண்டு பேரும் குதிரையை விட்டு இறங்கி குதிரையை சும்மா ஓட்டிட்டு வந்தாங்க. இன்னொருத்தன், இவங்க எல்லாம் நேர பைத்தியார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியவ, குதிரையை வச்சுட்டு ரெண்டு வயல் நடந்து வர்றாங்க பாரு, விளங்காத வயலுக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க, குதிரையை ஓங்கி அருவாள் எடுத்து வெட்டி ஆத்துல போட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டாங்க. என்ன செஞ்சாலும் நம்மளால ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த காட்சியை நான் எப்படி பார்த்தேன்னா, பானுமதியை வந்து குதிரையில உட்கார வச்சு கதாநாயகன் நடந்து வந்தார். காரணம், அன்னைக்கு பெண்ணுக்கு வந்து அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டுல சொன்னான். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு, பெண்கள் அப்படியா, ஒரு பெண் போலீஸா வந்த பிற்பாடு கூட அது நிம்மதியா இருக்க முடியுதா? 12 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு அது நடந்து வருது, கூட அவங்க பாட்டி வருது துணைக்கு. யாருக்கு? பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு. 72 வயசு பாட்டி கூட துணைக்கு போகுது. வாரப்பா ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு. போலீஸா வந்த பிறகு கூட அதனுடைய நிலைமையை பார்த்தியா? பஸ்ல பெண்களை கண்டக்டரா போட்டா என்ன நடக்கும்? அவங்க ரெடியா தான் இருக்காங்க. பெண்கள் வந்து பஸ்ல நாங்க கண்டக்டர் டிரைவர் வேலை கூட பார்க்கறதுக்கு ரெடி. ஆனா இன்னைக்கு நம்பால எப்படி இருப்பேன், பெண்களை பஸ்ல கண்டக்டரா போடட்டேன், அந்த பஸ்ல தான் போவாங்க. ஆம்பளைய பஸ்ல டிரைவரும் கண்டக்டருமா தனியா பேசிட்டு போக வேண்டியதுதான். ஒருவேளும் போக மாட்டேன். அதுல 2 ரூபா 10 காசு டிக்கெட்டை 3 தவணையில வாங்குவான். 70 காசா வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு 70 காசு டிக்கெட் கொடுங்க, மோளை தான் வாங்கினேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணாமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன் அப்படின்னா, டே எந்த ஸ்டேஜடா சொல்றீங்க அப்படின்னு. ஒரு பொண்ணு கண்டக்டரா போட்டா கூட நம்மளால அதை கொச்சையா பார்க்கணும். ஆனா அந்த பாட்டை நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு கதாநாயகியை வந்து குதிரையில ஏறி உட்கார வச்சு கதாநாயகன் நடந்து கூட்டிட்டு வந்தார். அப்படி இருக்கணும். அதுல எனக்கு பிடிச்ச வார்த்தை எது தெரியுமா? ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஆய கலைகளை ஒன்றாக பயில்வோம்னா. தலைவர் சொன்னதை இன்னைக்கு நல்லா கடைபிடிக்கிறாங்க எல்லாரும். ஆளுக்கு ஒரு வீடு கட்டியாச்சு, மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாகன்ட்டு நினைச்சு அவர் என்ன சொன்னாரு, எல்லா வீடு இல்லாத மக்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம்னு நினைச்சா தலைவரை பின்பற்ற வேண்டாவா? ஆளுக்கு ஒரு வீடு, அதுல 72 ஏசி ரூம் வச்சு ஒருத்தன் கட்டியிருக்கான். என்னன்னு கேட்டா தலைவரை பின்பற்றுவோம். காரணம் சொல்லியிருக்காருல்ல, அதுல தலைவருடைய அடுத்த வார்த்தையை நாங்க பின்பற்றுவோம்யா, அதில் ஆய கலைகளை ஒன்றாக பயில்வோம். என்னன்னு பயின்றாங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்க பேப்பர்ல நீங்க வாசித்து தெரிஞ்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம்னா வீடு இல்லாத அனைவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட அவர் சொன்னார். ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். எவ்வளவு பேர், அடே அப்பா, இவ்வளவு பெரிய அப்படியே திண்ணுற அள்ளி இப்படி பூசிக்கிட்டு, முருகா நீதாப்பா என்னைய காப்பாத்தன, வட்டி கணக்கு எழுதியாச்சா, எழுதுற முருகா. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தான் சொல்றாரு, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார். எங்கனையாவது ஒரு இடத்துல சாமி தெரியுதுன்னு சொன்னா புறப்பட்டான் நம்பாலு இந்த மரத்து மேல மாரியாத்தா. முந்தா நாள் பார்த்தேன். அடுத்து ஒரு 15 நாள்ல பாருங்க கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. உடனே சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார், பக்தரை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. எந்த காலத்தும் பொருந்துகின்ற ஒரு அற்புதமான பாட்டு. சமூக நல பாட்டு ஒண்ணு கேட்டீங்க, காதல் பாட்டு ஒண்ணு கேட்க வேணாமா? அருமையான காதல் பாட்டு, பல பேத்துக்கு காதல் மூட உண்டாக்குன பாட்டு இது. கேட்கலாமா அந்த பாட்டு?
கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. என்னம்மா போல் இருக்கு, எப்படியா மனதிருக்கு. வெள்ளம் போல் நினைவிருக்கு, வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு. என்னம்மா போல் இருக்கு, எப்படியா மனதிருக்கு. வெள்ளம் போல் நினைவிருக்கு, வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு. ஆசைக்கு வெட்கம் இல்லை, அறிந்தவர் முன் அச்சம் இல்லை. ஆசைக்கு வெட்கம் இல்லை, அறிந்தவர் முன் அச்சம் இல்லை. காதலுக்கு தூக்கம் இல்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை. காதலுக்கு தூக்கம் இல்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. மேளங்கள் முழங்கி வர, மேடை என்னை அழைக்க வரும். மாலை மனம் சூட வரும், மங்கள நாளும் தேடி வரும். மேளங்கள் முழங்கி வரும், மேடை என்னை அழைக்க வரும். மாலை மனம் சூட வரும், மங்கள நாளும் தேடி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போலே பெண் இருக்கு. புரிந்து கொண்டால் உறவிருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு. அருமையான ஒரு காதல் பாட்டு கேட்டீங்க. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண்ணிருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்குன்னார். ஒரு பெண்ணை பார்த்து பழுத்து வந்த பழம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அது பழுத்த பிறகு சாப்பிட்டா தான் பழம் வந்து இனிப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு சில திரைப்படத்துல கதாநாயகிகள்லாம் பாத்தீங்கன்னா, படத்துல வந்த பிற்பாடு இடைவேளையில தான் வயசுக்கு வருதுங்க. அப்படித்தான் காமிக்கிறான். 13 வயசுல கதாநாயகியா போட்டு அதுக காதல் பண்ற மாதிரி காமிச்சு, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்ன நடக்குதுங்கிறீங்க? நோட்டு பேப்பர்லாம் முக்காவாசி லவ் லெட்டர் எழுதி தான் பழகுறேன். நோட்டு பேப்பரை கிழிச்சு ஆரம்பிக்கிறேன், லவ் லெட்டர் அப்படின்ட்டு எழுதி பயங்கரமா. காரணம் என்னன்னா, லவ் லெட்டருக்குலாம் நம்ம பயிற்சி கொடுக்க முடியாது. அவனுக்கு நம்ம லீவ் லெட்டர் வேணா எழுதி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா லீவ் லெட்டர் நீங்க படிச்சிருப்பாங்க, 6ஆம் கிளாஸ்ல இருந்து லீவ் லெட்டர் தான். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ், ஸோ கிராண்ட் மீ லீவ் ஃபார் 3 days. 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இதவே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தேன் இதை அப்படியே லவ் லெட்டரா உல்டா படிச்சிருவேன் அப்படி நினைச்சு அப்படியே மாத்திட்டேன். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ், ப்ளீஸ் கிராண்ட் மீ லவ் ஃபார் 3 days எழுதுனா பாரு. ஒருத்தன் 3 நாளைக்கு மட்டும் லவ் பண்ண, அப்புறம் பின்னாடி பாத்துக்கிடுவேன் அப்படின்னு. காரணம் என்ன? இம்மெச்சூர்டு லவ். இதைத்தான் வந்து மேடுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, பைத்தியம். அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அதுக்கு பேர் பைத்தியம். 13 வயசுல 12 வயசுல ஏற்படுவதற்கு பேர் அன்பு கிடையாது. அதைத்தான் சொன்னான், பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சிலே நினைவிருக்கு, நெருங்கி வந்தால் உறவு இருக்கு. அதுல இன்னொரு வார்த்தை பாத்தீங்க, ஒரு ஆணும் பெண்ணும்
கணவன் மனைவியா இருந்தா தான் அவங்களுக்கு இந்த சமுதாயத்திலே அங்கீகாரம். லாட்ஜில் சில பேர் படுற பாட்டை பார்க்கணுமே, போய் நின்று ரூம் வேணும், ரூம்லாம் நாங்க தர்ற மாதிரி இல்லை. என் மனைவியா? அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சொல்ல முடியும்? கல்யாண போட்டோ எடுத்து காட்ட முடியுமா? அதையும் நம்ப மாட்டேங்கிறான். நீங்க எடுத்துட்டு வந்துருப்படா அப்படின்னு. மனைவியை கூட்டிட்டு போனாலே இத்தனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு பொண்ணோட போனோம்னா சாதாரண சொல்லிட்டு போறாங்க, தள்ளிட்டு போறாங்க பத்தி அப்படி. எங்களை கேட்டாங்க, உங்க பட்டிமன்றத்துல ஏன் வந்து நீங்க பெண்களை சேர்த்துக்கிறதே இல்லை, பெண்களும் சேர்த்து பேசினா நல்லாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. எங்களுக்கு பெண்களை சேர்த்து பேச வைக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. என் வயசு அப்படி இல்லையே ஐயா. நான் 2 பெண்களோட 2 ஆண்கள் 5 பேர் அப்படியே கார்ல ஏறிட்டு நைட்டு 2 மணிக்கு இறங்குறேன். தூரத்துல இருந்து பாக்குறேன், என்ன நினைப்பேன், நல்லா பட்டிமன்றம் பேசுறாங்கடா, இலக்கியத்தை பயங்கரமா வளர்க்குறாங்க, நல்லா வளரும் யா இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, நாங்க என்னதான் மனசுல எந்த வித்தியாசமும் இல்லாம பழகுனா கூட உலகம் அப்படி பாக்குறது இல்லை. காரணம் என்ன? அப்படி ஆகி போச்சு, பழகி போச்சு. இந்த ஒரு ட்ரெஸ்ல வந்து நான் வந்து கூட 2 பெண்களோட இலக்கியத்தை வளர்க்க போக முடியுமா? சொல்லுவாங்க நல்லா வளர்க்குறாரு அப்படின்னு. அதை நாங்க எப்பன்னா ஒரு 50-60 வயசு ஆனது பிற்பாடு வேணா பெண்களை சேர்த்துக்கிறத பத்தி நாங்க பரிசீலிக்கலாமுங்க. இந்த நேரத்துல முடியாது. காரணம், உலகம் பார்க்கின்ற பார்வையே வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் குடும்ப வாழ்க்கைக்கும் காதல் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லப்படுது. காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும், மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும். காதலிக்கிற வரைக்கும் பாருங்க, அந்த பொண்ணை தவிர வேற எந்த நினைப்பும் அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வராட்டி என்ன இவ்வளவு லேட்டு, அந்த பொண்ணு அதுக்கு மேல 4:30க்கு வர்றேன்னாங்க, 4:31 ஆயிருச்சு இன்னும் காண. அப்படி ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளுக்காக காத்திருக்க முடியாது. ஆனா காணா முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு அந்த அம்மாளுக்கு. எப்படா வருவாரு எப்படா வருவாருன்ட்டு அப்படியே. தீபாவளி அன்னைக்கு காதலன் புதுசா லவ் பண்ண காதலன் காதலிங்க எப்படி இருப்பாங்க? வேட்டு வெடிச்சுக்கிட்டு இருப்பான், பலகாரம் அவன் பலகாரம் வேட்டு புது துணிமணி, கவலையே விட மாட்டான். அந்த புள்ள நேரங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அவங்க வீட்டுல துணிமணி எடுத்து கொடுத்துருப்பாங்க, என்ன கலர்ல சாரி கட்டியிருக்காளோ எப்படின்னு. அந்த அம்மா இவரு வேட்டு வெடிச்சுக்கிட்டு இருப்பாரு நான் நினைக்கேன். அந்த கலர்ல பேண்ட் போட்டிருப்பாங்க. என்னைக்கு சாயங்காலம் வர்றேன்னு இருக்காங்க. இந்த பெரியப்பா வேற இன்னைக்குன்னு வந்து நந்தி மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு. நம்ம ரொம்ப ஆசையா அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பெரியப்பேன் சித்தப்பேன் சின்ன மாமன் பெரிய மாமன் எல்லாம் வந்து வாடா சினிமாவுக்கு போலாம் பாங்க. இது அது அது என்னடா இது அது 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 போருங்க அப்படின்ட்டு முடியல. நினைவு முழுவதும் அங்கேயே இருக்குது. ஆனா கல்யாணத்துல பிறகு அந்த மாதிரி யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? எங்கேயாவது ஒரு வீட்டுல ஒரு அம்மா தன்னுடைய கணவனுக்காக 4:30க்கு வர்றேன்னாரு, 4:31 ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணான்ட்டு காத்துக்கிட்டு இருக்குதா? 4:30க்கு வர்றேன்னாரு, ஒரு 7:30க்கு வந்தா நல்லா இருக்கு, இந்த ஆளு வந்தாலே நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆபீஸ்ல 5:45க்கு ஆபீஸ் முடிஞ்சோடனே போக மாட்டேங்கிறாங்க ஆபீஸ விட்டு. முடிஞ்சிருச்சு போங்கடா அப்படின்னு. போலாம், ஒரு 8 மணிக்கு போலாம். இப்ப என்ன ஏயா வீட்டுக்கு வீட்டுக்கு அடையாண்டா அப்படிங்கிற. ஏயா வீட்டுக்கு போகாம அப்புறம் எங்க போவ? வீட்டுக்கு போலாம், இப்ப என்ன போலாம் அப்படின்னு. இந்த அம்மா 5:30க்கு வர்றேன்னு அவர் 7:30க்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்குது. 5:45க்கு ஆபீஸை விட்டு சும்மாவே உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு 8:45க்கு போறேன். ஏன்? இருந்தாலும் அந்த கணவன் மனைவி என்று மாறிய பிறகுதான் ஒரு ஆம்பளைக்கு சமுதாயத்துல அந்தஸ்து இருக்குது. குடும்பத்துல இந்த மாதிரி வெறுப்பு இருக்குங்கிறதுக்காக மனைவியை வந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அது கலாச்சாரமே அல்ல. அதத்தான் சொன்னான், காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும், மங்கை என்று சொல்ல வரும், மனைவி என்று சொல்ல வரும். காதல் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளவு பயந்து பயந்து நிக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல ஒரு லவ்வரும் ஒரு காதலனும் காதலியும் தைரியமா நின்று ஒரு இடத்துல பேச முடியுதா? அது முதலே வர சொன்னால ஏன் வரல அப்படின்னு அந்த நேரம் பார்த்து அப்படின்னு ஒருத்தர் செருமுனா கூட நமக்கா செருமுற மாதிரிதான் இருக்கு. நீங்க நான் இருமிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்து தான் இருமுறாங்க, அங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னா அவன் வேற எதையாவது சொல்லி சிரிப்பான். நம்மளவே பாக்குற மாதிரி தான் இருக்கு. உலகமே நம்மளை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. இந்த காதலி இருக்கிற இடத்துல ஹோட்டல்ல உட்காந்து அப்படி டீயை வாங்கி சொல்லிட்டு இருப்பான். அவன் கண்ணு பூரா சுத்து பக்கம் பூரா இருக்கு. யார் வர்றா, எவன் வர்றான். ஒரு ஆளு வருவாரு, இவரு தெரிஞ்சவர், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் மாதிரி தெரியுதே அப்படின்னா அப்ப எந்திரி போலாம். ஏன் இப்படி பயம்? ஆனா ஒரு மனைவியை கூட்டிட்டு போறவன் இப்படி பயந்து போறானா? அப்படி தெம்பா போறாங்க. ஏய்
வாடி அப்படிங்க. இந்த வர்றேன் போயா அப்படிங்கிறது அது. அது போயா வா வாடி. எவ்வளவு ஜாலியா போற ஒரு நம்பிக்கை. அதை கூட்டிட்டு போய் எல்லாத்திட்டும் இன்ட்ரடியூஸ் வேற பண்றான். என்னுடைய ஒய்ஃப் அப்படியா, இவங்க அவங்க தான் அப்படின்னு. அவங்கன்னா வீட்டுக்காரவங்க தான் அப்படின்னு அதை சொல்றதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம். இன்னும் சில பேர் இப்படி மட்டும் காமிச்சிட்டு நிக்கீங்க கிராமத்துல. அவர் யாரு என்ன சொல்லு, அவங்க தான் எனக்கு. அது சொல்றதுல எவ்வளவு ஒரு பெருமை இருக்குன்னு தெரியுமா, என்னுடைய வீட்டுக்காரன்னு சொல்றதுல. அதே மாதிரி என்னுடைய மனைவி தைரியமா காமிக்கலாம், தைரியமா கூட்டிட்டு வரலாம், உட்காரலாம், எங்க வேணாலும் எந்திரிக்கலாம். ஆனா காதலிய போய் யார்ட்டையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? மீட் மை லவர். இப்பதான் 3 மாசம் ஆகிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு. கடிதம் எழுதி இப்பதான் பதில் வந்துட்டு இருக்குங்க. இனிமே தான் நாங்க அடுத்த இடத்துக்கு போலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. காரணம் அவன் வந்து வேற நோக்கத்துல பாத்துறான். முதலே தெரிஞ்சிருந்தா நம்ம கவர் பண்ணிருக்கலாம், இவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி காதலிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு புனிதமான இடமா இல்ல இந்த காலகட்டத்துல. மனைவி என்று சொல்லி அதுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பெருமையே தனி. அதுதான் இந்த பாட்டுல சொல்லப்படுது. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்குங்கிற இடத்துல வேணா காதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருந்தாலும் உண்மையான குடும்ப வாழ்க்கை இந்த பாட்டுல தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு அருமையான ஒரு சமூக சிந்தனை உள்ள பாட்டு எம்ஜிஆருடைய பாடல்கள்லயே எனக்கு பிடிச்ச பாட்டு. காரணம், இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வந்து சமூக சிந்தனை உள்ள பாட்டு வேற எந்த நடிகருடைய படத்திலையும் அமைக்கப்பட்டதாக நான் பார்த்ததில்லை. அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்போம், பாடுங்க. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை இவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது பாடவிடு. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி. அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படு சௌசாரி அப்பானியோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படு சௌசாரி அப்பானியோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும் தாரக மந்திரம்
மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு. இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேசம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேசம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது முறையோ. பகைதான் வளரும் வகையே அன்பாய் மலரும், பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ. இல்லறம் நல்லறமே காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. இந்த பாட்டை நீங்க கேட்டீங்க. காசிக்கு போகும் சன்னியாசின்னு மனுஷன் வேதனைப்படுறப்ப எல்லாம் காசியை பத்தி யோசிப்பேன். ரொம்ப கஷ்டம் வந்தோன்னே நான் காசிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, அல்லது அவனுக்கு நினைச்சது ஏதாவது கிடைக்காம போச்சுன்னா காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பரப்புறேன். வடக்க டு தெக்க, நார்த் டு சவுத் பரப்பிட்டு போயிட்டு வர்றாரு. இன்னைக்கு இல்லறத்தை விட்டுட்டு அப்படியே கல்யாணம் முடிக்காம போயிடுறதான் நிம்மதி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான். கிடையாது. எந்த ஒரு மதமும் இல்லறத்தை வெறுத்த மதம் எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ மதத்துல கூட ஆணும் பெண்ணும் எப்படி படைச்சதாக சொல்றாங்க. ஒவ்வொரு நாளா படைச்சுக்கிட்டே வர்றாரு. 7வது நாள் மனிதனை படைத்தார். படைச்சிட்டு பார்க்கிறாரு, இவனை சும்மா நிம்மதியா இருக்க விடக்கூடாது, இவனுக்கு கூட ஏதாவது ஒரு வினையை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி அவனுடைய விலா எலும்புகள்ல ஒன்ன உடைச்சு பெண்ணை படைச்சதாக பைபிளில் சொல்லப்படுது. அப்போ ஒரு பெண் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாது. இல்லறம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குன்னு அன்னைக்கு ஆம்பளைக்கு ஒடிஞ்ச எலும்பு தான் இன்னைக்கும் ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட்டக்கு 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 பட்டக்குன்னு ஒடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு எலும்பை ஒடிச்சு தான் ஒரு பெண்ணை படைத்ததாக விவிலியத்துல சொல்லப்படுது பைபிள்ல. அதே மாதிரி அந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் பல மதத்திலையும் திருமணம் முடிக்காம இருந்தா தான் அவர் சுத்தமான ஆன்மீகவாதின்னு ஒரு எண்ணம். ஆனா நான் அதை ஒத்துக்கிறவே மாட்டேன். திருமணம் முடித்தவர்கள் தான் இந்த சமுதாயத்தையே புரட்டி காமிச்சிருக்காங்க. இயேசுநாதரே தன்னுடைய முதல் புதுமையை ஒரு கல்யாண வீட்டில் தானே செஞ்சாரு. கானாவூர் திருமணத்துல தான் முதல்ல ஒரு புதுமையை நிகழ்த்தி காட்டினாரு. அவர் திருமணத்துக்கு எதிரியா இருந்தா எங்க போயிருக்கணும்? பிரம்மச்சாரிகளின் கூட்டத்துல போய் புதுமையை நிகழ்த்தி காமிச்சிருக்கணும்ல. இதுதான் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய முக்கியமான இடம், பிரம்மச்சாரிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் நடத்தியிருக்கணும். அவரே கல்யாண வீட்டுக்கு போனாரு. திருமணத்தை பத்தி எவ்வளவு பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்தால் தான் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். கணவனானவன் தன் மனைவியோடு கூடி இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். அவர்கள் இரு உடல்கள் அல்ல, ஒரே உடல். யார் சொன்னது? இயேசுநாதர். திருமணத்தை யாரும் ஆதரிக்காம இருந்ததில்லை.
இந்துக்களினுடைய கடவுள்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா தான் இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்க. எல்லாம் பாரு செட்டு செட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு செட்டு, பிரம்மாவுக்கு ஒரு செட்டு, விஷ்ணுக்கு ஒரு செட்டு, எல்லாம் தனியாவே இருக்க மாட்டார். இந்து கடவுள்ல ஒரே ஒருத்தர் தான் தனியா இருப்பார். நீங்க பாத்திருக்கீங்க பிள்ளையார். அவர் இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காரு, யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனா அவர் சைஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆனா அவர் பிரம்மச்சாரிகளின் பாதுகாவலர்னு அவரை தனியா என்ன கல்யாணம் முடிக்காம ஒரு சாமியை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுல இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசின்று இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி தான் இருக்கு இந்த பாட்டு. அது மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டில் பாருங்க, திருமணம் முடிக்காம இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படின்ற ஒரு கருத்துக்கு இந்த பாட்டு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கு. காரணம், திருமணம் முடிக்காம இருந்து இந்த நாட்டினுடைய புரட்சியை ஒரு பெரிய மாறுதலை செய்ய போறேன்னு சொன்ன சாமிகள்லாம் என்னென்ன நிலைமையில இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கலாம். காவி உடைய பார்த்தாலே நம்மளால பயப்படுறாங்க. என்னை அதுவும் கொஞ்சம் சடை பெருசா இருந்துச்சுன்னா தொலைஞ்சிடான், இன்னைக்கு தள்ளி போடாட்டு குன்னுடுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அந்த சடை பெருசாவும் காவியும் பார்த்தாலே பயப்படுறான் நம்பால். காரணம் என்ன? அது இந்த சமுதாயத்தை விடிய வைக்கக்கூடிய ஒரு உருவம் அல்ல. அதான் சொல்றான், இல்லறம் என்பது நல்லறமாகும். வள்ளுவர் சொன்னது அதுவே சரியாகும் அப்படிங்கிறான். வள்ளுவர் சொல்லாத இல்லறமா? நம்ம நினைக்கலாம் திருவள்ளுவருக்கு எப்படியா அதெல்லாம் தெரிஞ்சு, இந்த தாடிக்காரவருக்கு இப்படி இவ்வளவு விவரம்லாம் தெரியுதுன்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, பாலோடு தேன் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர்பார். பெண்களின் வாயில் ஊறுகின்ற அந்த நீர் பாலோட தேன் கலந்த மாதிரி இருக்குமா. அந்த ஆள் அனுபவிக்காம இருந்துட்டா எழுதியிருப்பார் அதை. ஆனா பார்த்தா அப்படி தெரியுதா? தாடியை வளர்த்து அவரை என்னமோ ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனா அவரும் வாசிங்கிற ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்த போய்தான் இதை அனுபவபூர்வமா அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். தனியா ஆண்கள் மட்டுமே இருந்து சமூக மாற்றத்தை உருவாக்கியதாக வரலாறே இல்லை. காரணம், பெண்களே இல்லாம ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. பொம்பளையில பூரா கொண்டு போய் ஆப்பிரிக்கால விட்டாச்சு. இந்தியாவில் இருக்க பெண்களை பூரா ஆம்பளைகளா இருக்கம்யா. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேரும் சந்திச்சுக்கிறேன், வாயா குப்புசாமி, என்ன ராமசாமி எப்படி இருக்க? இந்த இருக்கன்ல, நீ எப்படி இருக்க? எப்படியா இருக்க முடியும்? ஒரு மனுஷன் இருக்க முடியுமா ஐயா? அங்கிட்டு போனா ஆம்பளை, அங்கிட்டு போனா மீசை, இங்கிட்டு போனா தாடி, இப்படியே பார்த்தானா மெண்டலாயிருவேன் எல்லா பேரும். நம்மளுடைய கஷ்டத்தை பூரா அப்படி வெளியிடுறதுக்கு ஒரு அருமையான இடம் யாருன்னாக்கா அந்த பெண்ணு தான். அதைத்தான் இந்த பாட்டுல இல்லறம் என்பது நல்லறமாகுங்கிற ஒரு அருமையான கருத்தை இந்த பாட்டு சொல்லியிருக்கு. அதனால திருமணம் முடிக்காத சன்னியாசிகள் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது என்பது இந்த சமூக நல பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஒரு காதல் பாட்டு, ரொம்ப அருமையான காதல் பாட்டு. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பழைய அந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல நீங்க இருந்த ஒரு மனநிலைக்கு போயிருவீங்க. அப்படி ஒரு இனிமையான காதல் பாட்டு. காதல் பாட்டை அமைக்கிறதுக்கு எம்ஜிஆர் சில முக்கியமான விவரங்களை எல்லாம் சொல்லி, இந்த டியூன்ல போடுங்க, அப்படி போடுங்க, இந்த வார்த்தையை அழிச்சிட்டு இந்த வார்த்தையை போடுங்க அப்படின்லாம் சொல்லி எழுத வைப்பார். அப்படி எழுத வச்ச ஒரு அருமையான காதல் பாட்டு. அந்த பாட்டை கேளுங்க. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது.
நேற்றொரு தோற்றம் என்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவள கொடியவா, சிந்தாமணியவா, மணிமேகலையவா, மங்கம்மாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை. கணவனும் மனைவியும் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கற்பனையில பண்ணி பாருங்க. எந்த நேரத்தில் தெரியுமா அப்படி இருப்பாங்க? அதெல்லாம் டிவியில் இப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, கணவன் வெளியில அவ்வளவு சிரமப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இம்சப்பட்டு வருவான் வீட்டுக்குள்ள. சைக்கிள்ல இருந்து ஆபீஸை விட்டு இப்படி வெளியில வருவாரு. குறுக்க ஒருத்தன் பைக்கை ஏத்தி சொல்லிட்டு வந்துட்டியா போட அப்படிமா அவமானமா இருக்கும். அவன் மேல அடிக்கணும் போல இருக்கான். அந்த கோபத்தை மனசுல ஏத்திக்கிட்டு அப்படியே வருவாரு. வெளியில கொஞ்ச தூரம் வரும்போது இன்னொருத்தன் வருவான். அந்த ஆளு சைக்கிள்ல குறுக்க விழுந்து அவர் மேல ஏத்திருச்சு, கை சிரஞ்சிருச்சு, மரியாதை ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 20 பேர் சுத்தினான் அவனை. 50 ரூபா ஆஸ்பத்திரி போவானா, ஏத்திட்டியில குடியா அப்படின்ட்டு ஒரு 10-20 பேர் சுத்தி பாக்கெட்ல இருந்த செலவுக்கு வச்சிருந்த 50 ரூபாயை கொடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைவாரு. உள்ள நுழைஞ்சொன்னே மனைவி கிட்ட இருந்து அவன் என்ன எதிர்பார்ப்பான்? இவ்வளவு அவமானமா வந்திருக்கிறமே, அங்கிருந்து ஒரு அன்பான ஒரு வார்த்தை வரும்னு எதிர்பார்ப்பான். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு அன்பான வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, வாங்க ஏங்க இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க, காப்பி போட்டு தரட்டா, இப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்ன செய்யறது, ஆபீசர் வேறு ஒரு மாதிரி திட்டிவிட்டாண்டி, அவன் கிடக்குறான் வெறும்பைய, மந்தையில நின்னாலும் நீ வீரவாண்டி தேரியா வாயா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பக்கத்துல உட்கார வச்சு இந்த கையை தூக்கி மடியில வச்சு அந்த கையை இப்படி லேசா அப்படி பிடிச்சு 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 அந்த அம்மா விட்டுக்கிட்டே, யாருங்க திட்டினது, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் இங்க இருப்பாரு நினைக்கிறீங்களா, போயிடுவார். அது ஒருத்தனும் திட்டின மாதிரி இப்ப எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா. இந்த கை மடிக்கு போனோடனே ஒரு மனுஷன் என்ன நிலைமைக்கு ஆளாயிடுறான், ஒருவர் மடியிலே ஒருவர் அடிங்கிற ஸ்டேஜ் வந்தோடனே வாழ்க்கையை அனுபவிச்சவன் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனா சில குடும்பத்தில் என்ன நடக்குது, இவ்வளவு வேதனைப்பட்டு அந்த வீட்டுக்காரர் உள்ள நுழையிறாரு. அந்த அம்மா, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வாரீங்க, ஆபீஸ்ல ரொம்ப இருக்கும்ல வேலை, ஹோட்டல்ல போய் சிக்கன் 65 வறுவெல்லாம் திங்கிறதுக்கு நேரம் வேணாம், அட சத்தியமா திங்கல, ஓயா உன்னைய பத்தி தெரியும், உன்னையாலதான் அந்த குடும்பம் நாசமா போய் கிடக்குது. ஏற்கனவே அவன் நொந்து போய் வந்திருக்கவனுக்கு மேல அப்படி வேல் பாய்ச்சும் போது அவன் அப்படியே கலங்கி போறான். இதை அப்படியே இப்படி திங்க் பண்ணி பாருங்க. வீட்டுல காலையில ஒரு அம்மா எந்திரிச்சு என்ன பாடுபடுது, அது ஒரு 3 பிள்ளைகளை பிறப்பட விடுறதுக்கு அந்த அம்மா படுற பாடு. காலையில 8:15 ஒரு வீட்டுக்கு போய் பாருங்களேன், நரகத்தை நீங்க பார்க்கணும்னா அங்க பார்க்கலாம். 8:15 எந்திரிச்சு ஒரு பிள்ளைய குளிப்பாட்டி அவனுக்கு தலையை தோட்டிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் பையில அறிவியல் புத்தகத்தை காணாம அப்படின்னா, காணாட்டி தொலைஞ்சு போட அப்படின்ட்டு இவரை தொடச்சு விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு அறிவியல் புத்தகம் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இவரு வீட்டுக்காரரு, காப்பி சூடு கம்மியா இருக்கு அப்படின்பாரு. இதுக்கு இடையில உன் சூடு ஒரு முக்கியமா, சுட வச்சு குடியா போய் அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த 3வது உள்ள அப்பதான் வரும், எல்கேஜி படிக்கிறது, கையை சூப்பிக்கிட்டே, எங்க மிஸ்ஸு பேனா வாங்குறதுக்கு 5 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. இது 5 ரூபா கேட்கறாளாம், கொடுங்க அப்படின்னா, ஏன்ட்ட இருந்தா நான் ஏன்டி ஒன்னையே பாக்குறேன், கொடுத்து விடுறி அப்படின்ட்டு இவர் இப்படியே மாத்தி அந்த 3 பிள்ளைகளுக்கு நடுவுல இதை தலையை தேய்ச்சி விட்டுக்கிட்டே அப்படியே இன்னொரு பிள்ளை அங்கிட்டு வரும், டவுசரை மாட்டி விட்டுக்கிட்டே தலையும் தேய்ச்சி விடும். 8 கை இருக்கு அன்னைக்கு. அந்த 8:15 இருந்து 9:15 அந்த நேரத்தில் அந்த அம்மா அவ்வளவு வேலை செஞ்சு மத்தியானம் பூரா சமைச்சு சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஆக்கி வச்சு மத்தியானம் சாப்பிட்டு திருப்பி மத்தியானம் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அசந்து போய் அப்படி உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் கணவன் இருந்து அந்த அம்மா சாயந்தரம் என்ன எதிர்பார்க்கும், ஆசையா ஒரு 50 மல்லிகைப்பூ, 50 தான், 1.4 ரூபாய்க்கு வாங்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த உளுண்டு மல்லிகைப்பூ கொண்டையில வச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமாடி உனக்கு, உட்காரு,
அப்படின்ட்டு அந்த தலையெல்லாம் களைஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. அந்த களைஞ்ச தலையில் இருக்க முடி எடுத்து அப்படி காதில் அப்படி சொறி விட்டு அப்படி லேசாக அப்படி தடவி கொடுத்து, இப்படி களைச்சி போயிடுற வேலைக்கு ஒரு வேலைக்காரியை பார்த்து சொன்னால் பாத்திரம் கத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாங்க, என் கஷ்டத்தை யார் இப்படிலாம் உணர்றது அப்படின்ட்டு அந்த வேர்வையை அப்படி தொடச்சிட்டு, நான் இருக்கேன்டி, நான் எல்லாம் உன்னை யாரு, நான் கழுவி தரேன், நாளைக்கு பார்த்தேன், கழுவி தராட்டி கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தையாவது போடணும், நான் இருக்கேன், 2வது பிள்ளை இனிமேல் நான் பெறப்பட விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி இந்த தலையை அப்படி ஒதுக்கி விட்டு அந்த கையை அப்படி 2 தடவை அப்படி அமுக்கி விட்டீங்கன்னா அந்த அம்மா அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெறப்பட்டனா அது. இதே மாதிரி டெய்லி இருந்தால் நல்லாத்தான் இருக்கும். ஒரே மாதிரியாவா இருக்காக? வாரத்தில் 6 நாள் அல்சேஷன் ஆகி 7வது நாள் தான் இப்போ இருக்காரு அப்படின்ட்டு அந்த அம்மா. 6 நாள் ஏய் வாட்டி இந்த சத்தத்தை தான் கேட்குறேன். 7வது நாள் என்னைக்காவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இப்படி திடீர்னு 50 மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துக்கிட்டு இப்படி நாடகம் போடுறாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா, அந்த நாடகத்தில் அந்த அம்மா குளிர்ந்து போயிருது. இதைத்தான் சொல்லும் பொழுது அந்த பொண்ணை இப்படி கூப்பிட்றாரு பாரு. அவர் இப்படி இருக்கிற பொண்ணை பார்த்தா அப்படி சொல்றாரு, பவளக்கொடியே வா, சிந்தாமணியே வா, மணிமேகலையே வா, மங்கம்மாவே வா. எல்லாமே இலக்கிய கதாபாத்திரம். பவளக்கொடி, மங்கம்மா, மணிமேகலை, சிந்தாமணி, அவ்வளவு இலக்கியத்தில் வந்த கதாபாத்திரம். இன்னைக்கு ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் இப்படி ஒரு இலக்கிய கதாபாத்திரம் வர்ணிச்சதாக நீங்க பார்க்க முடியுதா? ஓ மாதிரி பானிபூரி பம்பாய் நாரி நீதான் எந்த நகுமா நகுமா நகுமா, சில்வர் ஸ்டாலன் போலம் கொப்பெங்காரன் கூட வந்தா தகுமா தகுமா தகுமா. ஓ மேரி பானிபூரி பம்பாய் நாரி நீதான் எந்த நகுமா நகுமா நகுமா. பானிபூரினா பெங்களூர்ல வைப்பான், பார்த்துருப்பீங்க. சின்ன சின்னதா பூரி சுட்டு சுண்டல் தண்ணியில ஊற போட்டிருப்பேன். இதுக்கும் பொம்பளைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சின்ன சின்ன பூரியை சுட்டு சுண்டல் தண்ணியில ஊற போட்டது மாதிரி இருக்கு ஒரு பொம்பளைன்னா ஏதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? பானிபூரி பம்பாய் நாரி நீதான் எந்த நகுமா. நகுமா மேல இருக்க ஆசையை விட்டு போச்சு. காரணம் அது அந்த சுண்டல் தண்ணியில ஊற போட்ட பூரி மாதிரியா இருக்காது, இப்படி இருக்கு. பவளக்கொடியே வா, சிந்தாமணியே வா, மணிமேகலையே வா, மங்கம்மாவே வா அப்படின்னு சொன்ன வர்ணனை எங்க? அதனாலதான் இந்த பாட்டை இன்னைக்கு எடுத்து பேச வேண்டியிருக்கு. தன்னுடைய மனைவியை ஒருத்தர் கூப்பிடுவாரு, கமான் அப்படின்னு, இந்த வந்துட்டேன் டார்லிங் அப்படிங்குது. என்ன நாயா? இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் பாரு. விசில் அடிச்சா கூட அந்த அம்மா வருது. அந்த அளவுக்கு ஒரு நட்பு, ஒரு குழந்தை மனப்பான்மை கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும்னு சொல்றது இந்த பாட்டுல. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. என்ன அழகான காதல் பாட்டு. அடுத்து நீங்க கேட்க போற சமூக நல பாட்டு இன்னைக்கு ரொம்ப தேவையான பாட்டு. காரணம், பணம்லாம் எங்கெங்க புதைஞ்சு கிடக்குதுன்னே தெரியல. நம்ம எங்க எதை தேடிட்டு இருக்கும்போது நம்மளுக்குலாம் வர்றதில்லை. அதை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அருமையான பாட்டு, நல்ல சமூக நல பாட்டு. அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்போம். குரங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம், வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம், மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடும் இடம் பழத்தோட்டம் பழத்தோட்டம் பழத்தோட்டம். சங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம், சங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம், தங்கத்தால் அழிந்ததே அடி என் முத்தம்மா, தங்கத்தால் அழிந்ததே அடி என் முத்தம்மா, தங்கத்தால் அழிந்ததே அடி. மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதே அடி முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி என் முத்தம்மா, பணத்தோட்டம் போட்டதே அடி.